நிலச்சரிவு அப்படிங்கிறது இயற்கையும் சுற்றுச்சூழலையும் அழிக்கிற ஒரு நிகழ்வுன்னு நமக்கு தெரியும். ஆனா அது மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் இந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதுன்னு வயநாட பார்த்தாதான் நமக்கு தெரியுது. பாறைகள், கற்கள், பல்வகை மண், இது போன்ற பல அடுக்குகளால் ஆனதுதான் நிலம். மலைகள் மாதிரியான உயர்ந்த நிலப்பகுதிகளில் இருக்கிற மண் அடுக்குகள்ல நடக்கிற அதிர்வுகளை அதோட மேல் பரப்பு கீழே சரிஞ்சு விழுறதுக்கு பேர் தான் நிலச்சரிவு. நிலச்சரிவு நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவுக்கு இந்த 3 விஷயங்கள் தான் முக்கியமான காரணமா இருக்கு. முதல் காரணம் டிஃபாரஸ்டேஷன், மரங்கள்ல வெட்டி வீழ்த்துதல். நிலத்துல அதிகமா நீர் தேங்க விடாம அந்த நீரை உறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மரங்கள் அதிகமா வெட்டப்படும் போது மண்ணோட வளம் குறைஞ்சு மண்ணரிப்பால நிலச்சரிவு ஏற்படுது. அடுத்த காரணம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டிடங்களை கட்டுதல். மலைகள்ல கட்டிடங்களை கட்டும் போது மலையில இருக்க மண்ணோட தன்மை குறைஞ்சு நிலச்சரிவு ஏற்படும். மூன்றாவது காரணம் ஹெவி ரெயின்ஃபால், அதாவது அதிகமான மழை. மழை நீரை உருவாக்குறதுக்கான நீரோட்ட பாதை மலைகள்ல இயற்கையாவே இருக்கும். ஆனா அது ஒரு அளவுக்கு தான் தாங்க முடியும். தொடர்ந்து மழை பொழியும் போது நிலத்தோட வளம் மாறுது, அதனாலையும் நிலச்சரிவு நடக்கும். இந்த விஷயம் தான் வயநாட்டுல நடந்திருக்கு. கணிக்கப்பட்ட அளவுக்கு மீறி மழை பொழிந்ததுனால மழை நீர் வெளியேற முடியாம மணல்ல இருக்கிற ஈரப்பதம் கூடி அந்த மணல்ல குழைவு தன்மை ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் நிலச்சரிவு நடந்திருக்கு. 2 மணி அளவுல இருந்து 6 மணி வரைக்கும் வயநாட்டுல இருக்கக்கூடிய முண்டகை, சுரல்மலை போன்ற இடத்துல எல்லாம் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுனால நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 2018 கேரளாவை தண்ணில மிதந்துச்சு. அந்த டைம்ல நிலச்சரிவும் அதே மாதிரி 2020லயும் 2021லயும் இயற்கை பேரிடர்னால கேரள மாநிலம் பாதிக்கப்பட்டுச்சு. இயற்கை பேரிடர்கள்ல தடுக்க முடியாத நிலையில நம்ம இருந்தாலும் மரம் வெட்டுறது, மலையை உடைக்கிறதுன்னு அதிகமான பாதிப்பை நம்ம ஏற்படுத்தாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈடான நிறைய மரங்களை வளர்த்து மண்ணோட வளத்தை பெருக்கணும். இவ்வளவு இயற்கை பேரிடரை சந்திக்கிற கேரள மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரோட பேரை கமெண்ட் தெரியப்படுத்துங்க.